நம்ம ரோஹிணி தானே. எபிசோடில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வாங்கின கடனுக்காக நம்ம அண்ணாமலை கேரண்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம முத்து மனோஜ் கிட்ட உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. என்னோட கடனை யாருமே அடக்க தேவையில்லை, சொத்தை பிரித்து அதில் என்னோட சேர என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. என் உயிர் இருக்க வரல சொத்தை என்னால் பிரித்து கொடுக்க முடியாது, அவங்கவுங்க கடனை அவங்க தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. மனோஜ் பேசுனதை நினச்சி அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நம்ம முத்து மனோஜை கூப்பிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி நடுராத்திரியில் கூப்பிட்டு இப்படி தான் திட்டுவீங்களா அப்படின்னு பேசும் வீட்டுக்காரனால தான் இவ்வளோ பிரச்சனை, உங்கள் வீட்டுக்காரர் முதல்ல அடக்கி வைங்க அப்படின்னு மீனா ரோஹிணியை சொல்லிடுறாங்க. அப்புறமால பார்த்தீங்கன்னா நம்ம முத்து கிட்ட பொய் சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு நம்ம 10 பொய் சொல்லணும், நம்ம டென்ஷனாகவே இருப்போம், அதனால் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் மீனா வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் உண்மையை சொல்லிடலான்னு உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை ரோஹிணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முத்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா சொல்கிறத கேட்டாங்களா இல்லையான்னு நாளைக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.